வணக்கம். நான் அனுஷியா, டைகூன் டேலண்டோட ஃபவுண்டர். தொழிலதிபர்கள் அவங்க தொழில்ல அவங்க நினைச்ச கோலை அச்சீவ் பண்றதுக்கு வீட்டுல இருக்கிற பெண்கள் எப்படி உதவி பண்றாங்க, எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் டைகூன் டேலண்டோ. ஸோ என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் திருப்பணிச்செட்டிக்குளம் ஊராட்சி. நான் பிறந்தது, படிச்சது, வளர்ந்தது எல்லாமே அங்கதான். விவசாய குடும்பம், பெருமையான விவசாய குடும்பம். அப்பா சமுத்திர பாண்டி, அம்மா கிறிஸ்டி பாக்கிய செல்வி. எங்க வீட்டுல மாடு, கோழிலாம் சின்ன வயசுல இருந்து வளர்த்துருக்காங்க, நாங்க பாத்துட்டு இருக்கோம். அப்பா வாழை, தென்னை அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பெரிய அளவுல ஒரு பணக்காரங்களாகணும். ஒரு நம்மளோட லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை தகம், நம்ம பெரிய காரு, பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல், அந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து ஒரு பெரிய மூவிலாம் பார்ப்போம் இல்லையா. எக்ஸாம்பிள், நான் மன்னன் படத்துல விஜயசாந்தியை பார்க்கும்போது எனக்கு பிசினஸ் பண்ணணும், பிசினஸ் பண்ணா இப்படிலாம் இருக்கலாமா, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உண்டு. அண்ட் அப்பாவை பார்க்கும்போது அப்பா விவசாயத்துல எல்லா நாளுமே ஒரு முதலாளியா இருந்து பல பேருக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குற அந்த நிகழ்வு எல்லாத்தையும் நான் பார்க்க எனக்கு வாழ்க்கையில நம்மளும் வேலைக்கு போகக்கூடாது, தொழில் தான் பண்ணணும்ன்றது சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசையாவே என் கூட இருந்தது. ஸ்கூல்ல படிக்கும்போது தமிழ் மீடியம் படிச்சேன். ஊர்ல 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சேன். ஸோ உங்க ஆசை என்ன, கனவு என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? டீச்சர் ஆகணும். அதுதான் எங்களுக்கு அப்ப வரைக்கும் தெரியும். நான் காலேஜ் போகும்போது என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ஸ்ல காலேஜ்ல அந்த அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்து வீட்டுல அந்த புக்லெட் பார்க்கும்போது அதுல பிபிஏ அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, ஆதிகேசவன். அண்ணா கிட்ட கேட்டேன், என்னண்ணா இது அப்படின்னா, பிபிஏ படிச்சா ஓனா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொன்னான். அந்த செகண்ட் ஆமால பிசினஸ் தானே பண்ணணும், பிபிஏ. ஸோ நான் பிபிஏ செலக்ட் பண்ணி ஆதித்தனார் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் காலேஜ்ல திருச்செந்தூர்ல படிச்சேன். அதோட கண்டினியூட்டி எம்பிஏ ஸ்கேட் இன்ஜினியரிங் காலேஜ்ல திருநெல்வேலியில படிச்சேன். ஸோ பிபிஏல நாங்க படிச்ச பாடங்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு லைஃப்ல சப்போர்ட்டிங்கா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். எம்பிஏ படிக்கும்போது கேம்பஸ்ல இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி ஒரு ஃபீல்டு ஒர்க் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா ஜாப் கிடைச்சது. வீட்டுல சேல்ஸ்ன்றதுனால வேண்டான்னு சொன்னாங்க. ரொம்ப டிப்பிக்கலான ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி தான் எங்களோடது. படிச்சா போதும், வேலைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. நாங்க வேலை பண்ணணும் அப்படின்றத எங்க வீட்டுல ஒரு நாளுமே எங்களை சொன்னது கிடையாது. பட் எங்களுக்கு அப்பாவை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம எந்த இடத்துல வீக்கா இருக்கோம், நம்ம அப்பா வேலை பார்க்காங்க, தொழில் பண்றாங்க, நம்ம எல்லாருக்கும் நம்ம அப்பாவை நல்லவங்க பிடிக்கும் இல்லையா. ஆனா நம்ம எந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு சொசைட்டில அங்கீகாரம்னு கிடைக்காம இருக்குன்னு பார்க்கும்போது அந்த பணம் தான். அப்போ அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒரு தெளிவான எனக்கு குறிக்கோளா இருந்தது. நான் கேம்பஸ்ல செலக்ட் ஆகி ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணேன். அது சேல்ஸ் ஒர்க்குன்றதுனால வீட்டுல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சென்னை வந்தேன். சென்னை ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி இருந்து எனக்கு வேலை தேட ஆரம்பிச்சேன். எம்பிஏ வரைக்கும் ரெகுலர்ல படிக்கும் போதே எப்படின்னா எனக்கு ஹெச்ஆர்ன்றது பிடிக்கும். இப்போ வரைக்கும் என்னோட மெயில் ஐடி anushia@gmail.com இருக்கும். அப்பத்துல இருந்தே அந்த ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றது பிடிக்கும். நான் சென்னை வந்ததும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது ஹெச்ஆர் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டர்வியூஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஹெச்ஆர்ல கிடைச்ச சேலரி, நம்ம ஹெச்ஆர்னது என்ன நினைப்போம், ஒரு பெரிய கம்பெனில நம்ம ஹெச்ஆர் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், நம்ம தான் எல்லாம் அப்படின்ற ஒரு தாட்ல நாங்க இருந்துட்டு சென்னை வேலை தேடும்போது எனக்கு ஹெச்ஆர்ல கிடைச்ச வேலை சேலரி ரொம்ப கம்மியா இருந்தது. அந்த சேலரியில நான் ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டிட்டு நான் என்னையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கும் அது பத்தல. ஸோ அதனால டெலிகாலிங் சேல்ஸ்ல எனக்கு ஜாப் கிடைச்சது. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாபாவே 8000 ரூபாய் மந்த்லி சேலரி கிடைச்சது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சில டி நகர்ல. ஸோ நான் ஹாஸ்டல்ல தங்கி இருந்து அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஸோ சின்ன வயசுல இருந்து நான் எனக்கு சம்பாதிக்கணுன்றது ஆசைன்றத சொன்னேன். ஆனா எப்படி என்ன பண்ண போகன்றது தெரியாது. பிபிஏ எம்பிஏ படிக்கும் போதே எனக்கு பிசினஸ் பண்ணணும்ன்ற ஆசை எனக்குள்ள வந்துச்சு. ஸோ அந்த கண்டினியூட்டில ஒரு 1 இயர்ல, ஒரு ஃபர்ஸ்ட் 1 இயர்லயே டெலிகாலிங் நான் நல்லா பண்ண அதோட ப்ராசஸ்ல எனக்கு அடுத்தடுத்த ஜாப் ஆஃபர் வந்தது. நீங்க நல்லா எனக்கு ஃபாலோ பண்றீங்க, எனக்கு இப்ப கம்பெனில இருந்து கால் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருக்க கிளைண்ட்ஸ் என்ன கால் பண்ணுவாங்க, நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா ஃபாலோ பண்றீங்க, எங்க கம்பெனிக்கு வாங்க, உங்களுக்கு இந்த சேலரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 இயர்ல நான் கம்பெனி ஷிஃப்ட் ஆகி ஒரு 1 இயர்லயே 8,000ல இருந்து ஒரு 28,000 சேலரிக்கு நான் மூவ் ஆகிட்டேன். அந்த சேலரி வாங்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில அட்மினா இருக்கும்போது அங்க ஒரு ஜாயின் பண்ணி ஒரு 10 days தான் ஆச்சுது.
அந்த விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கும் சென்னையில நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நான் ஒரு அட்மினா ஜாயின் பண்ணியிருக்கேன், சேலரிட் எம்ப்ளாயியா. அங்க பார்த்த ஒரு 3000-4000 மக்கள் வந்து நாங்க ஜெயிச்சிடுவோம், நாங்க அதாயிடுவோம் இதாயிடுவோம்னு சொல்லி அந்த ஒரு வேகமா ஒரு உற்சாகமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அது என்னன்னு எட்டி பார்த்தா அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில நம்ம ஒரு ஃப்ரீலான்சரா ஒரு ஏஜென்ட்டா டிராவல் பண்ணி சம்பாதிக்கிற ப்ராசஸ். ஸோ எனக்கு இந்த வேலையில இருந்து அது மேல ஒரு ஆசை வந்தது. எப்படி நம்ம வேலையை விட்டுட்டா எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுவோம், எதை பத்தி யோசிக்கல. கண்மூடித்தனமா ஒரு விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நான் ஃப்ரீலான்சரா ஜாயின் பண்ணி என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜாபு, ஃப்ரீலான்சர், கன்சல்டன்ட், பிசினஸ் இந்த மாதிரி ஒரு 13 வருஷம், கடந்த ஒரு 13 வருஷத்துல நான் வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி, ஈவெண்ட், வெட்டிங் ஈவெண்ட் ஆர்கனைசர், ஓவர்சீஸ் மேன் பவர், வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறது, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி, இது மாதிரி பல இண்டஸ்ட்ரியில நான் பல நேரங்கள் ஒவ்வொரு பிசினஸா ட்ரை பண்ணி பார்த்து வந்துட்டு இருந்தேன். என்ன போன வருஷம் பார்த்தவங்க இந்த வருஷம் பார்த்தாங்கன்னா இப்ப என்ன பிசினஸ் பண்ற அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நான் நிறைய பிசினஸ் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டே இருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததோ அதை நான் கிராப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அதை நான் விடாப்படியா பிடிச்சிப்பேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பயன்படுத்தலாம், அதை நம்ம எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலாம், அதை நோக்கி மட்டுமே என்னோட கரியர் மூவ் ஆச்சு. நான் பிசினஸ் பண்ணணும்ன்றது ஆசை இருந்தது, சம்பாதிக்கணும்ன்றது ஆசை. ஆனா எனக்கு என்ன பண்ணணும்ன்றதுல கிளாரிட்டி இல்லை. ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தேன். 2023 நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில என்னோட நண்பர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது அங்க நடந்த ஒரு சில அனுபவங்கள், ஒரு கசப்பான அனுபவங்கள் வந்து நான் அந்த கம்பெனில இருந்து என்னை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் 2023 எனக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏதோ ஒண்ணு ஆசைப்படுறேன்ல, அந்த ஆசைப்படுறதை தான் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் கரெக்டானதை பண்ணிட்டு இருக்கேனான்னு ஒரு கேள்வி வந்தது. பிளஸ் இதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பண்ணமே, நம்ம என்னவாகணும், நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம தெரிஞ்சு என்னால எந்த சுயமா பண்ண முடியுது, எந்த பார்ட்னர்ஸ் டிபெண்ட் இல்லாம என்னால மட்டும் என்ன பண்ண முடியுது அப்படின்னு ஒரு தேடல் ஆரம்பிச்சேன். இந்த தேடல் சின்ன வயசுல இருந்து இருக்குதுன்னு சொல்லுவேன். ஆனா அந்த 2023 தான் நான் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் நான் படிச்சது படிப்பு, அதுக்கப்புறம் ஃபுல்லா பிஸ்னஸ் அது மாதிரி மட்டும்தான். 2023 தான் ஆன்லைனில் ஆஃப்லைனில் நிறைய கிளாஸஸ் போய் பிஸ்னஸ்னா என்ன, அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம எப்படி பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பிஸ்னஸ் கன்சல்டன்ஸு, மென்டார்ஸு, மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸு, இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய மென்டார்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் 2023 நான் வந்து இன்னைக்கு கோச்சஸ் இண்டஸ்ட்ரின்றது இன்னைக்கு பெரிய பூமிங்கில் இருக்குது. நிறைய கோச்சஸ் கிட்ட நான் கிளாஸஸ் போய் ஆன்லைன் ஆஃப்லைன் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் பே பண்ணி, ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் பே பண்ணி, 1 ஹவருக்கு 100 rupees பே பண்ணி, இந்த மாதிரி 1 டே கூட நான் என் லைஃப்ல 2023 இன்னைக்கு வரைக்கும் லேர்னிங்ஸ் இல்லாம இல்லைன்னு சொல்லுவேன். அந்த லேர்னிங் தான் எனக்கு லைஃப்ல நிறைய நான் என்னன்றதை கொடுத்துச்சு, என்னோட தேடலை எனக்கு கொடுத்துச்சு. ஸோ என் தேடல் என்ன, நான் பெரிய பணக்காக ஆகணும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு என்ன பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்போ நான் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டை மீட் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண பிஸ்னஸை உங்களோட நாலேஜ் இருந்ததா, இல்லை பேஷனா, நீங்கள் எதனால அந்த ப்ரீவியஸ் இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணீங்க, எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ஈவெண்ட் ஆகட்டும், எனி. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நண்பர் இந்த மாதிரி இன்வைட் பண்ணாங்க, எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கன்னு ஒரு கிளைண்ட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயன்படுத்தினேன். அப்போ அவங்க எனக்கு சொன்னது, லைஃப்பில் நம்ம பெருசாகணும் அப்படின்னா நம்ம நமக்கு தெரிஞ்ச நாலேஜ்லேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பல வருஷமா ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் ஆட்டோமொபைலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்றது. இல்லை பேஷனா, நான் நடிகன் ஆகியே தீர்வேன்னு சொல்லிட்டு பல பேர் இன்னைக்கு நடிகர் ஆனதை நம்ம பார்த்துருக்கோம். அது அவங்களோட பேஷன். இந்த 2ல் ஒன்று இல்லாமல் நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். என்னோட பேஷன் என்னன்றதை நான் தேட ஆரம்பித்தேன். 2வது விஷயம், இன்னொரு கிளாஸஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, சொசைட்டியில் இருக்கிற பிக்கஸ்ட் இஷ்யூவை எடுத்து நான் சால்வ் பண்ணாதான் அது ஒரு பெரிய ஸ்கேலபிள்ன்றது உலக அளவில் பல இடங்களுக்கு அந்த பிஸ்னஸை விரிவுபடுத்துகிற மாடல் பண்ண முடியுன்றது 2வது கான்செப்டாக தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ என்னால் என்ன சால்வ் பண்ண முடியும், நான் ஒரு சாதாரண பொண்ணு, அப்போ என்னால் சொசைட்டியில் இருக்க பிரச்சனை எதை சால்வ் பண்ண முடியும், இது 2வது கான்செப்ட். இக்கிகை கிளாஸ் போனேன். ஸோ அந்த இக்கிகைன்றது ஜப்பானியர்கள் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு, நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இக்கிகை படி நாம யாரு, நமக்கு என்ன பிடிக்கும், நம்மளால எது முடியும் இப்படின்ற தேடல் அதில் போகும்போது தான் அது பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளால எது முடியும் அப்படின்றது அந்த இக்கிகை.
இப்போ நான் வந்து என்னோட தேடல், என்னோட இக்கிகை, சொசைட்டில இருக்க இஷ்யூ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இருக்க நல்ல பழக்கம், நான் நிறைய எழுதுவேன். ஒரு நோட்டு பண்ணி இல்லாம இருக்கக்கூடாது. அதாவது தொழிலதிபர்களோட முதல் டூல், ஒரு பிளம்பருக்கு எப்படி ஒரு ஸ்பேனர் தேவையோ அது மாதிரி தொழிலதிபர்களுக்கு முதல் தேவையானது ஒரு நோட்டும் பெண்ணும். ஸோ அது அது காட் கிரேஸ், நான் நல்ல பழக்கமாக பல வருடமாக நோட்டு பெண்ணோடையே வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த எழுதுகிற பழக்கத்தில் நான் இது வரைக்கும் என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன்றதை டோட்டலாக லிஸ்ட் அவுட் பண்ணேன். டோட்டலாக அது வந்து ஒரு லிஸ்ட்டு 40க்கு மேலே வந்தது. சின்ன சின்ன வேலைகள் கூட நம்ம ஒன் டே கூட வேலை செஞ்சுப்போம். அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அந்த எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் எது வேண்டான்றதை ஸ்ட்ரைக் பண்ணேன் முதல்ல. அதில் ஒரு விஷயந்தான், நான் 13 வருடங்களாக 2 சர்க்கிள் கூட அதிகமான தொடர்பில் இருந்தேன். நான் பிஸ்னஸ் இருந்ததுனால தொழிலதிபர்கள் கூட நிறைய ஜேர்னி ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ், பிஸ்னஸ் ஃபோரத்தில் மெம்பராக இருக்கிறேன் இன்றைக்கும். அதே மாதிரி நான் சென்னையில் ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணி தனியாக இருந்ததுனால பல பெண்கள், பல 100 பெண்கள் நான் சொல்லுவேன், என் கூட என் வீட்டுக்கு வந்து இருந்துட்டு அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சென்னைக்கு வந்து எங்கே போகணுன்னு தெரியலையா, அனுஷாவை தேடி வரலான்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்து என் கூட இருந்திருக்காங்க. பல பெண்கள் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல் படித்த பிள்ளைங்க, காலேஜ் படித்த பிள்ளைங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கால் பண்ணி ஏதோ சிச்சுவேஷனில், ஏதோ சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு எனக்கு பணம் இல்லையேன்னு என்னைக்கு அவங்க தோணுதோ அந்த டைமில் அவங்க கால் பண்ணி எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுன்னு பல பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். அதாவது அவங்க வீட்டிலேருந்து வேலை கேட்பாங்க. அவங்களுக்கு என்னோட பிஸ்னஸ் ஓனர் ஒருத்தங்க எனக்கு நல்ல டெலிகாலாக செட் ஆகலை மேடம் அப்படின்னு புலம்புவாங்க. என்னோட ஃப்ரெண்டையும் அந்த ஓனரையும் நான் கனெக்ட் பண்ணி கொடுத்து ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். இது என்னோட தொழிலாக நான் பண்ணது கிடையாது. போக போக்கில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி வேலை கேட்குறா, இந்த ஃப்ரெண்டு என்னோட ஓனை கூட கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராசஸும் நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன். ஆனால் அன்னைக்கு அதுக்கு பேர் ரிமோட் அசிஸ்டன்ட். இப்படி ஒரு பொட்டென்ஷியல் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் எழுதின வேலைகளே எனக்கு இது தோணுச்சு, ஆமாம் இல்லை நம்ம பல பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் முக்கியமான விஷயம், நான் சின்ன வயசில் 4ஆம் கிளாஸில் படிக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டு மாமா திருப்பூரில் இருக்காங்க. பனியன் கம்பெனிலேருந்து பிட்டு துணி, அந்த துணி பிட்டாக இருக்கும், அதை வந்து எங்கள்கிட்ட கொடுத்துடுவாங்க. நாங்கள் அதை வந்து கத்தியை வச்சு நூலாக பிரித்து அவங்கள்ட்ட போய் கொடுப்போம். அப்போ அந்த ப்ராசஸ், அந்த நூலாக பிரித்து பண்ணி கொடுக்க ப்ராசஸுக்கு கிலோக்கு 2 ரூபாய் எங்களுக்கு கொடுப்பாங்க. 10 கிலோ பண்ணி கொடுத்தா 20 ரூபாய் கிடைக்கும் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதே. ஸோ அப்பத்துலேருந்தே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்றது ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு போயிட்டே இருந்தது. இதுவும் என் பிஸ்னஸும் ஒன்றா இருக்கும்னு நான் நினச்சி பார்த்தது கிடையாது. என் பிஸ்னஸ் இதுதான் நான் பிஸ்னஸ் ஆக்க போகின்றதும் நினச்சி பார்த்தது கிடையாது. ஸோ என்னோட தேடல், அந்த தேடலில் இது எல்லாமே சேர்ந்து நான் ஹெச்ஆர் ஆகணும், அனுஷியா ஹெச்ஆர், இந்த கனவு இது எல்லாமே சேர்ந்து தான் சொசைட்டியில் இருக்க ஒரு பிரச்சனை. கரியர் கேப்பில் இருக்கிற பெண்கள் வீட்டிலேருந்து வேலைக்கு போக முடியாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏதாவது சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் பல முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் பல சவால்களை சந்திச்சுட்டு இருக்க ஒரு சொசைட்டி ப்ராப்ளத்தை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அந்த ப்ராப்ளத்துக்கு ஓகே நம்ம வேலை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. அதுக்கு பேர் என்னன்னு பார்க்கும்போது ரிமோட் அசிஸ்டன்ட் அப்படின்றதும் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் யார் வேலை கொடுப்பா அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் யார் அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் ஓனர். தமிழ்நாடுகளில் உள்ள எல்லா ஃப்ரீலான்சர், கன்சல்டன்ட்டு, ப்ரொஃபஷனல் பீப்புள், ஒன் மேன் ஆர்மி, நான் தனியாக சோலோ பங்கனாக பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை என் ஆஃபீஸில் 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, யாராக வேணாலும் இருக்கட்டும், இந்த பிஸ்னஸ் ஓனர்கிட்ட உங்களுக்கு ஒரு கேண்டிடேட் எடுத்து தரோம், ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் இனிஷியலாக சொல்லும்போது அவங்களுக்கு அது எப்படி மேடம் வீட்டிலேருந்து என்ன ஒர்க் பண்ண முடியும் இந்த மாதிரி இருந்தது. அண்ட் நான் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட நிறைய ட்ராவல் பண்ணதுனால அங்கே ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஓகே, அங்கே நான் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கரெக்டான காரணம் வேணும். அங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ரிசர்ச் ஓரியன்டாக சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ஓனர்ஸ் தொழில் தொடங்கணும்னு ஆரம்பித்து அவங்க நினச்ச அந்த கோலை அச்சீவ் பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் ஹேபிட்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம காலையில் தூங்கி முழிக்கிறதுலேருந்து நல்லா சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே ஹேபிட் தான். நம்ம ஹேபிட்ஸை மாற்றினா வாழ்க்கை மாறும்னு நம்ம பல வீடியோஸ் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு தொழிலதிபராக அவங்களுக்கு இந்த ஹேபிட் ஏன் தேவை, அந்த தேவைகளோடு அவங்க ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ப்ராசஸ் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஓனர்ஸாக வந்திருக்காங்க. என் கம்பெனி பேர் டைக்கூன் டேலண்டோ. இந்த டைக்கூன்ற வேர்ட் இருக்கு இல்லையா, இது அதிபர். நம்ம நியூஸில் நிறைய பார்த்துருப்போம்.
பெரிய ஆளுமைகளை அதிபர் ஒபாமா, அதிபர் ட்ரம்ப், அதிபர் மோடி அப்படின்னு ஒரு தனிநபர் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லா பவர்ஃபுல்லா ரிச்சா இருக்காங்களோ அவங்கள தான் அதிபர்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு தொழிலதிபரும் ஒரு டைக்கூனா, ஒரு சக்தி வாய்ந்த தொழிலதிபராக மாறணும்னா என்ன பண்ணணும்? ஏன் அங்கே லேக் ஆகுது? தொழில்னாலே லாப நஷ்டம் இருக்கும். பிஸ்னஸ்ன்றது ஒரு சயின்ஸா ஆர்ட்டா? அதாவது நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் யாருமே பண்ணாததை பண்ண போகுமா அப்படின்னா அது வெரி ஃபியூ தான். அப்போது ஏற்கனவே பண்ணுறவங்க அதை நம்ம பார்த்து அவங்க மாடல் என்னன்றதை காப்பி பண்ணி பண்ணாலே போதும், நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ ஒரு தனிநபர் தொழிலதிபர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் தொழிலதிபராக மாறணும், ஒரு டைக்கூனா மாறணும் அப்படின்றதுனால தான் இந்த டைக்கூன் டேலண்டோ நாங்கள் பேர் வச்சோம். ஸோ ஒரு நாள் டைக்கூன் நம்ம ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில இன்னைக்கு நாள் நம்ம டைக்கூன் ஆகுவோம், டைக்கூனா நம்ம நினைச்சு அந்த நாளை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, நம்ம ஒரு வேலைக்கு போக ஒருத்தங்க ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்க ஒருத்தங்க அவங்களோட பினான்சியல்ஸை கரெக்டா பிளான் பண்ணி அந்த பட்ஜெட்ல குடும்பத்தை நடத்த முடியுதுன்னா, நம்ம 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ற நம்மளால ஒரு தொழிலதிபரால ஏன் அந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ பினான்சியல் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், அதாவது தொழிலதிபர்கள் பணத்தை நீங்க நிறைய பேர் போய் கேட்டு பாருங்க. நம்மளோட பக்கத்து தொழிலதிபர்கள நான் எவ்வளோ சம்பாதிச்சேன்னு தெரியுமா, நான் எப்படி என்னன்னு தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியுமா. ஸோ இதெல்லாம் பண்ணி ஏன் அதை நம்ம மிஸ் பண்ணோம், எங்க மிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிசினஸ் ஹேபிட்ஸ் ஆர் பிசினஸ் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்த எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும். இந்த வடிவேலு படத்துல சொல்லுவான், எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதனால அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஒரு வருஷம் அடுத்த ஒரு வருஷம் நம்மளோட பினான்சியல் கமிட்மெண்ட் என்ன, இதை நம்ம எழுத முடியும். நம்மளோட மாச தேவைகள் என்ன, ஸ்கூல் ஃபீஸ் என்ன, நம்மளோட மற்ற இஎம்ஐ என்ன, நம்ம இன்னும் நல்லது போனோம்னா அங்கெல்லாம் என்ன செலவு பண்ணணும், இதை எழுத முடியும். நம்ம தொழில்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, நம்மளோட ரிட்டர்ன்ஸ் என்ன, மாசம் நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோன்றதை எழுத முடியும். அப்போ நம்ம தேவைகளை இது பூர்த்தி பண்ணுதா, நம்ம ப்ராடக்ட்டை நம்ம எத்தனை பீஸ் நம்ம சேல் பண்ணா, எத்தனை யூனிட்ஸ் நம்ம சேல் பண்ணா எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே சாதாரண ஒரு கால்குலேஷன்ல போட்டு நம்ம இயர்லி கோல் செட் பண்ணி அதை 4 குவார்ட்டரா பிரிச்சு அதை மந்த்லி கோல், வீக்லி கோல், டெய்லி கோல். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், காலையில டூ டூ லிஸ்ட் எழுதுவோம். இன்னைக்கு 10 வேலைகளை நம்ம பட்டியலிடுறோம்னு வச்சுப்போம். இந்த 10 வேலைகளை 8 வேலையை பண்ணிடுவோம், 2 வேலையை நம்ம பண்றதுக்குள்ள 3 வேலை புதுசா வந்துடும். அப்போ இதை எழுதி வச்சிருந்தோம்னா இந்த 2 வேலையை நம்ம நாளைக்கு பண்ணுவோம். இதை எழுதி வைக்கலன்னா நாளைக்கு புதுசா 10 வேலை வரும், புதுசா அதை கான்சன்ட்ரேட் பண்ணி போயிடுவோம். போன வருஷம் இதே நாள் நம்ம ஒரு வேலையை பண்றதுக்கு பிளான் பண்ணியிருப்போம், ஆனா பண்ணாம விட்டுருப்போம். இது நம்ம எக்ஸல்ல டாக்குமெண்டேஷனா இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம இந்த வேலையை செய்வோம். ஒரு டூ டூ லிஸ்ட் நம்மள ஒரு இண்டிவிஜுவல் நம்ம பிசினஸ் ஓனர் அவ்வளவு ப்ரொடக்டிவா வச்சுக்கும். அண்ட் அசெட், அதாவது பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் ஒரு இன்டர்வியூவாவே நாங்க சர்வே பண்ணி கேட்டோம், நீங்க எத்தனை வருஷமா பிசினஸ் பண்றீங்க? 10 வருஷமா பண்றேன். சரி, 10 வருஷமா உங்களை தேடி கஸ்டமர்ஸ் கால் பண்ணாங்கல்ல, எனக்கு உங்க ப்ராடக்ட் வேணும், எனக்கு உங்களோட சர்வீஸ் வேணும்னு கால் பண்ணாங்கல்ல, இந்த 10 வருஷமா கால் பண்ண எல்லா டேட்டா கஸ்டமரோட நம்பரை எதுல வச்சிருக்கீங்க? நான் டைரியில வச்சிருந்தேன், நான் மொபைல் கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ எப்படி நீங்க அவங்களை ரீடார்கெட் பண்ண முடியும்? 10 வருஷமா தொழில் பண்ற நம்ம டே 1ல இருந்து டே 10வது வருஷம் வரைக்கும் நம்ம கிட்ட அவங்க வாங்குறாங்களோ வாங்கலையோ, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எக்ஸல்ல என்ட்ரி போட்டு அவங்க யாரு, எங்க இருந்து கால் பண்ணாங்க, எந்த சோர்ஸ் மூலமா கால் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, நம்ம என்ன பேசியிருக்கோம், என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்கோம், ஏன் நம்ம கிட்ட அந்த ப்ராடக்டை வாங்குனாங்க, இல்ல ஏன் நம்ம கிட்ட வாங்கல, இந்த ரீசன்ஸை நம்ம டாக்குமெண்டேஷன், ஆவணப்படுத்துதல்னு சொல்லலாம். இதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா 10வது வருஷம் எனக்கு பிசினஸ் கிடைக்கல, எனக்கு கஸ்டமர்ஸ் வேணும்னு புது கஸ்டமரை தேடி போக்கான தேவையே நமக்கு கிடையாது. நாட் ஒன்லி கஸ்டமர் டேட்டா, அவங்க கிட்ட ஒரு கஸ்டமரை மீட் பண்றோம், அவங்கள மீட் பண்றது 1 மினிட் டைம்குள்ள அவங்க கிட்ட நம்ம சர்வீசஸை, நான் யாரு, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் எப்படி சப்போர்ட்டா இருப்பேன், உங்களோட தேவைகளை நான் என்ன சரி பண்ணுவேன், இத ஒரு நிமிஷத்துல பேசுறதுக்கு எத்தனை பேர் நம்மள எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்ணி அந்த பிச்சை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சேல்ஸ் பிச்சுன்னு சொல்லுவாங்க, விற்பனை உரை, வியாபார உரை. நம்ம ஒரு நபரை பார்க்கிறோம், நமக்கு 30 செகண்ட்ஸ் தான் கிடைக்குது. அந்த 30 செகண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம ப்ராடக்ட் அவங்களுக்கு என்ன சர்வீஸ், அவங்களோட எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுது, அதை நம்ம அவங்களால தெளிவுபடுத்த முடியல அப்படின்னா நம்மளால அவங்கள ஒரு நாளுமே அட்ராக்ட் பண்ண முடியாது.
ஸோ பிசினஸ் ஓனரா நம்மளோட யூஎஸ்பி என்ன, தனித்துவம் என்ன, எல்லாரும் தான் மேன் பவர் பண்றாங்க, ஏன் என்கிட்ட மேன் பவர் எடுக்கணும், நாங்க டைகூன் டேலண்டோ என்ன ஸ்பெஷல். ஸோ பல கம்பெனி மேன் பவர் சர்வீசஸ் கொடுக்குறாங்க, அப்ப என்னோட தனித்துவம் என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஓனர் தொழில் தொடங்கிய டே ஒன்ல இருந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஒரு செக்லிஸ்டாவே சொல்ல முடியும். நம்ம ஸ்கூல் பாடம் படிக்கும் போது லெசன் 1, லெசன் 2, லெசன் 3ன்னு ஒரு 5 லெசன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்குள்ள பாடம் ஒண்ணுக்குள்ள ஒவ்வொரு சாப்டர் இருக்கும். ஸோ இந்த சாப்டர் படி பார்த்தா ஒரு பிசினஸ் ஓனர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுமே ஃபண்டமெண்டலா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம யாரு, கஸ்டமர்ஸ் யாரு, டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு ஜான்சன் பேபி சோப் இருக்குன்னா அந்த பேபி சோப்போட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, குழந்தைங்க. ஆனா குழந்தைங்கள்ட்ட போய் நம்ம விற்க முடியும். அப்போ கன்சியூமர் யாரு, குழந்தைங்க. பட் நம்ம விற்கிறது யார்கிட்ட, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. ஸோ ஸ்கூல் அட்மிஷன் வேணும், குழந்தைங்க தான் ஸ்கூலுக்கு வரணும். ஆனா நம்மளோட கஸ்டமர் யாரு, ஸ்டூடெண்ட்ஸ், பிள்ளைங்க. ஆனா நம்ம விற்கிறது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அது மாதிரி நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, ஆனா பெண்ணா, எந்த ஏஜ்ல இருக்காங்க, எந்த ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, எந்த ஏரியால இருக்காங்க, டார்கெட் ஆடியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நம்மளோட பிசினஸ அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்மளோட 1 மினிட் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சு அதை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட நீட் என்னன்றதை தெரிஞ்சு அதை நம்மளோட எக்ஸல்ல நோட் பண்ணி வச்சு, எக்ஸல் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். நம்ம ஒரு கூகுள் டிரைவ்ல நம்ம மொபைல்ல அப்லோட் பண்ணாலே போதும். நான் லேப்டாப் யூஸ் பண்ணது இல்லை, அவ்வளோலாம் அதை யோசிக்க தேவையில்லை. சாதாரணமா நம்மளோட மொபைல்ல கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி நம்ம அந்த ஷீட்டை மெயின்டைன் பண்ணாலே போதும். அந்த கஸ்டமரை நம்ம கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அடுத்த வாரம் 1 வீக்ல கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 வீக்ல நம்ம கரெக்டா கால் பண்றதுக்கு அதுலயே ஒரு என்ட்ரியை போட்டு அன்னைக்கு ஒரு அலாரம் செட் பண்ணி, ஸோ இந்த அளவுக்கு இதை நான் பேசும்போது இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ட்டு இருக்கும். நம்ம வாழ்வியலோட இதை நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணி குளிச்சு இதெல்லாம் நம்மளோட வாழ்வியல்ல ஒன்னா இருக்கும். அது மாதிரி ஒரு பிசினஸ் ஓனர், ஒரு தொழிலதிபர், இது நான் சொல்ற டே டு டே பிராக்டிசஸ நம்ம பழகணும் அப்படின்னா ஒரே நாள்ல முழுசா பழகலன்னா கூட பி 1% பெட்டர் எவ்ரிடே. இதுவும் ஒரு கோச் கிட்ட நான் கத்துக்கிட்டதுதான். அவங்க சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பி 1% பெட்டர் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஸ்கில், நம்மளோட டைம், நம்மளோட மணியை நம்ம பெட்டரா யூஸ் பண்றதுக்கு ஈச் அண்ட் எவ்ரிடே நம்ம பயன்படுத்தினாலே போதும். நம்மளோட வளர்ச்சி ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது 365% நம்ம வளர்ந்துக்கத நான் சொல்றது நாம ஒரு தொழில் அதிபர். ஏன்னா நீங்க 5 பேர் வேலை பார்க்காங்களோ 5000 பேர் வேலை பார்க்காங்களோ அதோட ஆணிவேர்னு பாத்தீங்கன்னா ஒரு முதலாளியா இருப்பாங்க. அவங்களோட ஐடியா, அவங்களோட விஷன், அவங்களோட கோல் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கும், பல 1000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கும். அப்ப அந்த ஒரு நபர் எப்படி இருக்கணும், ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்ததுக்கு, ஆசைகள் எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் ஆசைகள் இருந்தது, நிறைய ஆசைகள். அந்த ஆசைகளை நம்ம தேடலா மாத்தி அந்த தேடல்ல நம்ம தேடி போகும்போது அந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இது நம்ம கேட்கும்போது பல பேருக்கு இன்னைக்கு இது பல பேருக்கு தெரியும். நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த தேடல் கரெக்டான தேடலா இருந்தது. கிளாரிட்டி, நமக்கு என்ன வேணும்ன்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது, நம்ம பிசினஸ் மேல ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது நம்ம தேடி போக விஷயம் நம்மள தேடி வரும். அப்படிதான் எனக்கு டைகூன் டேலண்டோ வந்தது, ரிமோட் அசிஸ்டன்ட் வந்தது. ஸோ என்னோட தேடல்ல கிடைச்ச டைகூன் டேலண்டோ இன்னைக்கு நாங்க என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு தொழிலதிபர் 10 வருஷமா கான்ட்ராக்ட் பண்றாங்க. லாஸ்ட் 1 இயர் எங்க கிட்ட ஒரு கேண்டிடேட் எடுத்தாங்க, எங்க மூலமா ஒரு கேண்டிடேட் அவங்க ஹையர் பண்ணாங்க, ரிமோட் அசிஸ்டன்ட். இப்போ இந்த 1 இயர்ல அவங்கள தேடி எத்தனை கஸ்டமர்ஸ் கால் பண்ணாங்க, இந்த கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வாங்காம போனாங்க, ஏன் வாங்காம போனாங்க, வாங்கினவங்க கிட்ட கூகுள் ரிவ்யூ வாங்குறது, இது எந்தெந்த கஸ்டமர் எவ்வளோ ப்ராஃபிட்ல பண்ணியிருக்காங்க, 1 இயர்ல எவ்ரி வீக் இந்த கம்பெனி எத்தனை கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, எவ்ரி வீக் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க, எவ்ரி வீக் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நோட் பண்ணி வீக்லி ரிவ்யூ சிஸ்டம் வச்சு அந்த கம்பெனியில் அந்த சாரும் அந்த கேண்டிடேட் மட்டும் தான் 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் வீக்லி ஒன்ஸ் ரிவ்யூ மீட்டிங் வைப்பாங்க. லாஸ்ட் 1 வீக் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடுத்த 1 வீக் என்ன பண்ண முடியும், நமக்கு எவ்வளோ ப்ராஸ்பெக்ட் இருக்கு, எவ்வளோ கிளைண்ட் இருக்காங்க, இதை பேசுவாங்க. ஆன்லைனில் ஜூம்லேயே தான் பேசுவாங்க. இது ஒரு கஸ்டமரு. இன்னொரு கஸ்டமரு யோகா ட்ரைனர், ஜிம் வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருக்குமே ஏர்லி மார்னிங் 6 o'clock அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அசிஸ்டன்ஸ் தேவை. இவங்க வீட்ல இருந்து கரியர் கேப்ல இருக்க பெண்கள் ரிமோட் அசிஸ்டண்டா இந்த யோகா மாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாங்க, ஒரு ஜிம் வச்சுக்கவங்களுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாங்க. காலையில வீட்ல இருந்து யோகா மாஸ்டருக்கு என்ன தேவை, ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்காது.
இவர் கிளாஸ் எடுக்கணும்னா 5 மணிக்கு அட்டன் பண்ணணும்னா 4:30 மணிலேருந்து எல்லாரையும் எழுப்பி விடணும். ஸோ அந்த யோகா கிளாஸில் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை இந்த வீட்டில் இருக்கிற ரிமோட் அசிஸ்டன்ட் அவங்கள எழுப்பி விடுறது, அவங்கள அட்டன் பண்ண வைக்கிறது, அட்டன் பண்ணக்கப்புறம் அன்னைக்கு நாள் ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை செஞ்சாங்கன்றது அவங்கள ஃபாலோ பண்ணி வாங்குவாங்க. இதை செய்ய 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 இந்த யோகா மாஸ்டரால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் நல்லா கொடுக்க முடியுது. அதே மாதிரி தான் ஜிம்மும். அந்த ஜிம்மில் வந்து மெம்பர்ஷிப் எடுத்துடுவாங்க, ஆனால் ஜிம்முக்கு வரமாட்டாங்க ஆன் டைமுக்கு. நம்ம யூசர்ஸ் அதை அங்கே பே பண்ணவங்க. ஸோ இங்கே கால் பண்ணி எழுப்பி விட்டு வாங்க சார் ஜிம்முக்கு வாங்க சார்ன்னு சொல்லி அவங்களை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வராங்க. இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு காலையில் எந்திக்கிறது எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா அவங்கள வேக்கப் கால் கொடுத்து அவங்க வாக்கிங் போக வச்சு, வாக்கிங் போகும்போதே இவங்க காலில் இருப்பாங்க. காலில் இருந்து அன்னைக்கான டூ டூ லிஸ்ட் என்னன்றதை நோட் பண்ணுவாங்க. எக்ஸலில் நோட் பண்ணி, சார் நேற்று இந்த வேலை சொல்லியிருந்தீங்களே, இதை முடிச்சிட்டிங்களா, இதோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை பக்கத்தில் எக்ஸலில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாருக்கு நேற்று இதை பண்ண இதோட ஃபாலோப்பு 4 நாள் கழித்து கஸ்டமர் கால் பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க அதை போட்டு வச்சுப்பாங்க. இது எவ்ரிடே அந்த மார்னிங் 1 hour வாக்கிங் போகும்போதே இவங்களோட டூ டூ லிஸ்ட்டையும் எழுதிட முடியுது, முந்தின நாள் வேலைகளையும் சரி பண்ணிட முடியுது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு நாங்கள் என்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் இது வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, டெலிகாலிங்க்கு, சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்க்கு, டாக்டர்ஸ், ப்ரொஃபஷனல் பீப்புளுக்குலாம் வந்து ஒரு லிங்க்டின் பேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கே டைம் பத்தலை. ஸோ ஒருத்தங்க வீட்டிலேருந்து நமக்காக அந்த லிங்க்டின் பேஜை ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு யூடியூப்பில் வீடியோ எடுத்துடுவோம், அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண டைம் இருக்காது, அதை மானிட்டர் பண்ண டைம் இருக்காது, நமக்காக வீட்டிலேருந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் ஓனருக்கு தேவையான டெலிகாலிங், அக்கௌண்டன்ட்டு, டிசைனர், எடிட்டர், ஏஐ டூல்ஸ் தெரிஞ்சவங்க, கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்ச எனிதிங், ஒரு லேப்டாப் அண்ட் மொபைல் இருக்குது அப்படின்னா இதில் டெலிகேஷன் தாங்க முக்கியம். எப்படின்னா ஒரு 8 மொபைல் பிரான்ச்சுக்கு ரன் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்காது. அவருக்கு டெய்லி 8 பிரான்ச்சுக்கு போய் பார்க்குறது சாத்தியம் கிடையாது. 8 பிரான்ச்சில் என்ன நடக்குதுன்றத சிசிடிவியில் உட்காந்து பார்க்கறதுனால அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் போயிட்டு இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 10 மந்த்தாக ஒரு ரிமோட் அசிஸ்டன்ட் வீட்டில் இருந்து அந்த 8 சிசிடிவி கேமராவை மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ செக்லிஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கும், என்ன டைமுக்கு ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், லஞ்ச் டைம் என்ன, எல்லாமே. இப்போ இவங்க வீட்டிலேருந்து மானிட்டர் பண்ணுறதுனால ஏதாவது அங்கே தேவை இருக்குது, அங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னா மட்டும்தான் இவங்க குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுவாங்க, சார் 50 பிரான்ச் ஓப்பன் பண்ணல. ஸோ இம்மீடியட்டாக இவங்க இந்த ஓனர் என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணி ஏன்ப்பா இன்னும் கடை ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் ஓனர் 8 மொபைல் பிரான்ச் ரன் பண்ணுறாருன்னா அவரோட 1 hour வேல்யூ எவ்வளோவா இருக்கும், மந்த்லி அவங்க என்ன சம்பாதிக்கிறாரோ அதை நீங்கள் 1 hourக்கு டிவைட் பண்ணிங்கன்னா நாட் லெஸ் தென் 5,000 rupees. ஒரு 5,000 ரூபாய் 1 hourக்கு சம்பாதிக்க ஒரு ஓனர் இன்னைக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு 1 hourக்கு 80 ரூபாய், வெறும் 80 ரூபாய் கொடுத்து அந்த வேலை நடக்குது. ஸோ இங்கே டெலிகேஷன் தான் முக்கியம். பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்க வேலைகளை டெலிகேட் பண்ணி அவங்கக்கிட்ட வேலைகளை வாங்கி இவங்க டைமை சேவ் பண்ண முடியும். இந்த ஹோல் ப்ராசஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கிளைண்ட் வந்ததுக்கப்புறம் கரண்ட்டாக அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க எதை சவாலாக பார்க்குறாங்கன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணி இது எல்லாமே நாங்கள் ஜூமில் தான் கனெக்ட் பண்ணி பண்ணுறோம். ஆன்லைனில் மட்டும்தான் எங்கள் கம்பெனி ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்ற ரெக்யூர்மெண்ட்டை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு அந்த ரெக்யூர்மெண்ட்டை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்து அந்த பிளானை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். அவங்க உங்கள் எம்ப்ளாயி கிடையாது, ரிமோட் அசிஸ்டன்ட் உங்கள் எம்ப்ளாயி கிடையாது, அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை ஹையர் பண்ணி கொடுக்குறோம். இது வரைக்கும் 138 தொழிலதிபர்களுக்கு 138 கரியர் கேப் விமனை ஹையர் பண்ணி கொடுத்துருக்கோம். கரியர் கேப்ல இருக்கிற பெண்களுக்கு ரிமோட் அசிஸ்டன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் நீங்க போய் கூகுள்ல செக் பண்ணி பார்க்கலாம். ரிமோட் அசிஸ்டன்டோட பொட்டன்ஷியல் என்ன, அதோட ஸ்கோப் என்ன. பல வெளிநாடுகள்ல ஒரு தொழில் வளர ஒரு தொழிலதிபருக்கோ இல்ல தனி நபருக்கோ தேவைகள் அதிகமாகுது. அந்த தேவைகளை அவங்களே செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் பத்தாததுனால எல்லாருக்குமே இன்னைக்கு யூஎஸ், கனடா, லண்டன் போன்ற பல நாடுகள்ல ரிமோட் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுறாங்க. ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒன்றும் இல்லைங்க, அவங்களோட லிங்க்டின் பேஜ் ரொம்ப ஏஐனதும் எனக்கு ஏஐ தெரியாது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அவங்களோட லிங்க்டின் பேஜை நம்ம வீட்ல இருந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இது மாதிரி ரிமோட் அசிஸ்டன்டோட பொட்டன்ஷியல் பல நாடுகள்ல இன்னைக்கு ஃபெமிலியரா போயிட்டு இருக்கு.
இப்போ இருக்கு, கரண்ட்ல இருக்கு. நம்ம இந்தியால இப்பதான் அது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் 10 வருஷம் கேப்ல இருக்கேன், நான் 15 வருஷம் கேப்ல இருக்கேன், நான் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு லேப்டாப் யூஸ் பண்ணி டச் இல்லையே, எனக்கு இங்கிலீஷ் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் எங்க இருந்து கரியர் ரீஸ்டார்ட் பண்றது, யாரை அப்ரோச் பண்றது, எங்க போய் கேட்கலாம், இது மாதிரி எந்த குழப்பங்கள் இருந்தாலும் கரியர் கேப்ல இருக்க பெண்களுக்காக நாங்க எவ்ரி வீக் டியூஸ்டே ஆன்லைன், செவ்வாய்க்கிழமை ஆன்லைன்ல ஜூம்ல ஒரு ஓரியன்டேஷன் மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். அந்த ஓரியன்டேஷனுக்கு அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க. இந்த 2 ஹவர்ஸ்ல டைகூன் டேலண்டோ யாரு, ரிமோட் அசிஸ்டன்ட்னா என்ன, ரிமோட் அசிஸ்டன்ட்டுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வேர்ல்டு லெவல்ல இருக்குது, அதுக்கு இவங்க எப்படி தயார்படுத்திக்கணும். ஸோ என்ன தயார்படுத்திக்கணும், நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆக்டிவா வச்சுக்கணும், நமக்கு என்ன தேவைன்றது தெரியணும், நமக்கு என்ன ஸ்கில் இருக்கு, நம்ம எந்த ஸ்கில் டெவலப் பண்ணி நம்ம ஃபியூச்சர்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் என்னவாக போகேன், 10 வருஷம் கழிச்சு என்னவாக போகேன். நாங்க இது வரைக்கும் ஒரு 886 கேண்டிடேட்ஸ் இது வரைக்கும் எங்களோட ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுல பல பேருக்கு நான் ஏதோ கரியர் ரீஸ்டார்ட் பண்ணணும், நான் வேலை தேடுறேன், ஆனா எனக்கு என்ன வேலைன்னு தெரியாது, எனக்கு என்ன தெரியும்னு தெரியாது. ஸோ இது மாதிரி ஒரு கோல் இல்லாம ஒரு பேஷன், ஒரு பாத்து, அவங்களுக்கு பேஷன் இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஒரு கேப் இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது வேலை வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர எனக்கு இந்த வேலை வேணும், எனக்கு இந்த ஸ்கில் இருக்கு, நான் இதை டெவலப் பண்ணுவேன், அடுத்த 5 வருஷத்துல நான் இதுவா ஆவேன், என்னோட இன்கம் இவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி கோல்ஸ் இந்த நிறைய கம்மியா இருக்கு. நாங்க பாக்குவோம், லைவா நாங்க பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ டே டு டே பெண்கள் கூட டிராவல் பண்றதா எங்களோட வேலையா இருக்கிறதுனால நிறைய பெண்கள் வந்து மனதளவுல கேப் கொடுத்தா கொஞ்சம் மனசு விட்டு பேசினா கும்மைய அழுறாங்க. எதுக்கு அழுறாங்கன்னே தெரியாது, யார்கிட்ட அழுறாங்கன்னு தெரியாது. நாங்க அவங்களுக்கு ஜாப் இஷ்யூவா பேசிட்டு இருப்போம், சம்மந்தம் இல்லாம அந்த டாபிக் எங்கேயோ போகும், எதையோ பேசுவாங்க. ஆனா அவங்க பர்ஸ்ட் ஆகி, அவங்க உடஞ்சி எமோஷன் ஆகி, நான் எப்படியோ இருந்தேன், நான் என்னோட 30வது வயசுல நான் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், குழந்தை பத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், நான் அவ்வளோ டேலண்டா இருப்பேன், அவ்வளோ போல்டா இருப்பேன், அவ்வளோ கான்ஃபிடென்டா இருப்பேன், இப்ப நான் அப்படி இல்லை, நான் வந்து நானாவே இல்லை, எனக்கு என்ன பிடிக்கல. இது வந்து பல பேர் அழுது நாங்க எங்களுக்கு அதை பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரிலாம் நாங்க நிறைய இப்படி, ஏன்னா நம்ம எப்படி பார்க்கிறோம், இந்த நேற்று நாளை படத்துல நம்மளுக்கு முந்தின வருஷன் பிந்தின வருஷன்லாம் பார்ப்போம். அது மாதிரி நம்ம முன்னாடி ஒரு 50 வயசுல உள்ள ஒரு பெண் நம்ம கிட்ட உட்கார்ந்து அவங்க வாழ்க்கையில தொலைச்ச விஷயங்களை பேசும்போது, இன்னைக்கு இருக்கிற பெண்கள், 20 வயசுல இருக்க பெண்கள், 30 வயசுல இருக்க பெண்கள் நாளைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட கூடாது அப்படின்ற நிஜமான ஒரு அக்கறை எங்களுக்கு வந்து டெய்லி அதிகமாகுது. இந்த வேலையை நாங்க ஸ்டார்டிங்ல இது ஒரு பெரிய விஷனோட கோலோட நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு எங்க டீம், இங்க டைகூன் டேலண்ட்ல 7 பேர் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அனுஷியா, சத்யா, நித்யா, மகாலட்சுமி, தாரணி, நிவேதா, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் கேண்டிடேட் கிட்ட பேசும்போது, கிளைண்ட் கிட்ட பேசும்போது, மேடம் சந்தோஷமா இருக்கு, 1 மந்த் சேலரி வாங்கிட்டு அவங்க வந்து இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு மூக்குத்தி வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க, என் குழந்தைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு செலவு பண்ணேன்னு சொன்னாங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு என் கையில என் பர்ஸ்ல ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னாங்க, நான் வெளியில போகும்போது என்கிட்ட என்னோட சொந்த பணம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்படி அந்த கேண்டிடேட் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்து எங்களுக்கு அது போதையாவே மாறிடுச்சு, எங்களுக்கு அடிக்டா மாறிடுச்சு. ஸோ நான் தொழில வளரணும்னு ஆரம்பிச்ச ஒரு கதை இன்னைக்கு நாங்க அதை செய்ய என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பல 100 பெண்கள் இன்னும் கரியர் கேப்ல இருக்காங்க. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு ஹெசிடேஷனோட இருக்காங்க. அவங்களே வெளியில நினைச்சா கூட, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை பண்ண நினைச்சா கூட, அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு ஓரளவு தான் சப்போர்ட்டா இருக்காங்க. ஒரு சில ஃபேமிலியில நீ பண்ணுமா, என்ன வேணாலும் பண்ணு, நான் கொஞ்சம் குழந்தைய பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கணவனோ இல்ல மாமனார் மாமியார் அம்மா அப்பா சப்போர்ட்டா இருக்க பெண்களும் இருக்காங்க. பல பெண்களுக்கு அந்த சப்போர்ட் இல்லை. அந்த ஒரு சப்போர்ட்ன்றதை விட ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை கிடைக்குமா, உண்மையாவே வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டவங்கள்ட்ட தான் இங்க நிறைய பேர், நிஜமா இப்படி ஒரு கம்பெனி இருக்குதா அப்படின்னு எங்கள்கிட்ட பல பெண்கள் கேட்டிருக்காங்க. எஸ் இருக்கு, டைகூன் டேலண்டோ இன்னைக்கு நாங்க ஒரு 138 பெண்களுக்கு, கரியர் கேப்ல இருக்க பெண்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். ஈஸி கிடையாது. அந்த பிரேக்ல இருந்து திடீர்னு வெளியே வந்து அந்த கரியரை ரீஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம டெலிகாலிங் வேலை பண்றோம் அப்படின்னா ஃபோன் பண்ணி பேசுவோம், பக்கத்துல எல்லாம் உட்காந்துருப்பாங்க, நம்மளோட வீட்டுல மாமியார் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, நம்ம என்ன பேசணுன்றது கூச்சமா இருக்கும், நமக்கு ஹெசிடேஷன், நம்மளுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும், நம்ம எப்படி பேசணும் அப்படின்றது கான்பிடென்ட் இல்லாம இருக்குவோம். ஸோ நம்ம கரியர்ன்றது ரீஸ்டார்ட் பண்றது நம்மளோட பணம் மட்டும் கிடையாது, நம்மளோட ஐடென்டிட்டி. நாளைக்கு நம்மளோட 50வது வயசுல 80வது வயசுல நான் எப்படி நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா, நான் எங்க இருக்கணும் தெரியுமா, இந்த மாதிரி ஏக்கங்கள் எத்தனை பேருக்கு இல்ல சொல்லுங்க. 100 பேர்கிட்ட இந்த சர்வே நம்ம எடுத்தோம்னா, நாங்க எடுத்துக்கோம், நாங்க ஓரியன்டேஷன் அட்டென்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை நாங்க ஓரியன்டேஷன் ஜூம் மீட்டிங் நடக்கும்போது கேட்போம். இந்த கேள்விகளை கேட்கும்போது
எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஏக்கம் இருக்கு. நான் அவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கேனே, நான் அவ்வளோ டேலண்டடா இருக்கேனே அப்படின்னு ஏக்கம் இருக்கு. ஆனா இந்த ஏக்கம் ஆசையா, கனவா மாறி, தேடலா மாறி, அத ஒரு ஸ்கெட்ச் போட்டு, பிளான் போட்டு, ஸ்ட்ரக்சர்டா தனக்கு என்ன வேணும்ன்றத ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன வாங்கணும்ன்றத இன்னைக்கு யோசிக்க முடியலன்னா கூட, இன்னைக்கு இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ண முடியும்? நம்மளோட ரிசோர்சஸ், நம்மளை சுத்தி நமக்கு என்ன இருக்கு? இப்ப நமக்கு உங்க ஊர்ல வந்து இன்டர்நெட் கிடைக்கலையா, மொபைல் கிடைக்கும், மொபைல் சிக்னல், எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, எனக்கு மொபைல் சிக்னல் கிடைக்காது, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எங்க ஊர்ல கிடையவே கிடையாது, நான் என்ன பண்ணட்டும்? எதுவா வேணா இருக்கட்டும், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த இடத்துல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்ன்ற தேடல் மட்டும் இருந்ததுன்னா நம்மளால கண்டிப்பா நம்ம தேடலோட நமக்கு என்ன தேவையோ அதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொசைட்டிலுக்கு பிக்கஸ்ட் இஷ்யூவை எடுத்து சால்வ் பண்ணணுன்ற ஒரே ஒரு இலக்கு. அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சுயநலம், கண்டிப்பா நான் ஒரு பெரிய ஆளாகணுன்ற ஒரு தேடல் தான். அந்த தேடல் தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு. இன்னும் பல நாடுகளுக்கு என்னை கொண்டு போக போகுது. நான் கூடவே சேர்ந்து பிளான் பண்ணேன். பல நாடுகளுக்கு, நம்ம உலக நாடுகளுக்கு டூர் போகணும் அப்படின்னு நான் ஒரு பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் ஆசைகள், இந்த கனவையும் சேர்த்து அதில் எழுதும் போது தான் நான் சிரிச்சுட்டே சொன்னேன், இந்த டைக்கூன் டேலண்ட்டை பல நாடுகளில் வச்சிருந்தா நான் அதை வந்து பல நாடுகளுக்கு போயிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னேன். கண்டிப்பா அந்த ஒரு இலக்குல டைக்கூன் டேலண்டோ பல நாடுகள் உள்ள பெண்கள்ல இன்னைக்கே பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பெண்கள் கல்யாணம் முடிஞ்சவங்க சவுதி, குவைத் போல அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல போயிட்டு ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுறாங்க, இவங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு 5-6 பெண்கள் வந்து அரப் கண்ட்ரீஸ்லேருந்து எங்கள்கிட்ட ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் நாள் ஃபுல்லாக வீட்டில் இருக்கேன், எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக பிரச்சனை கிடையாது. ஒரு பக்கம் பெண்கள் வெளியில் வரணும், கரியர் கேப்லேருந்து வெளியில் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், அவங்களோட ஃபினான்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும்னு பேசினாலும் நிறைய பெண்களுக்கு அந்த ஃபினான்ஸை தாண்டி ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது. தன்னோட பணம் அப்படின்றது ஒன்று, நான் சும்மா இருக்கக்கூடாது, நான் மழுங்கி போயிடக்கூடாது, என்னோட ஸ்கில்ஸை நான் அப்டேட்டடாக வச்சுக்கணும், நான் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் எங்ககிட்ட, அந்த மாதிரி பெண்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களோட 1 year கோல் என்ன, 5 years கோல் என்ன, 10 years கோல் என்னன்றது அவங்களுக்கு போட்டு கொடுத்து அந்த கோலை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோமா. ஒரு வருஷத்துல நம்ம 1000 யூனிட் சேல் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு நம்ம 3 யூனிட் சேல் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால 365 நாட்கள்ல அந்த 1000 யூனிட்டை சேல் பண்ண முடியும். முதல் 100 நாட்கள் நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னா அப்போ நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ முதல் நாள்ல இருந்தே நம்ம கோலை அச்சீவ் பண்ண போகமா இல்லையா, அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ட்ராக்கிங் ரிவ்யூ சிஸ்டம். இந்த ரிவ்யூ சிஸ்டம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது 86% பீப்புள்கிட்ட இல்லை, அவங்க பண்ணலை, ஓடிட்டே இருக்கும், ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும், டைம் இல்லை, நாள் ஃபுல்லாக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டே டு டே ப்ராசஸ்க்குள்ள நம்ம உள்ள இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கோமே தவிர ஒரு பிஸ்னஸ் ஓனராக கம்பெனியில் 2 போர்ஷனாக பிரிக்கணும், சேல்ஸு, ஆப்ரேஷன்ஸு. டைம், மணி, எனர்ஜி, இந்த 3ஐயுமே நம்ம சேல்ஸுக்கு 80% கொடுக்கணும், ஆப்ரேஷன்ஸ்க்கு 20% கொடுக்கணும். ஆனால் நம்ம ஆப்ரேஷன்ஸில் தான் அதிகமான கவனம் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நான் கேட்கும்போது, நான் ஒரு தனி நபர் தானே, நான் ஒரு ஏஜென்ட் தானே, நான் ஒரு கன்சல்டன்ட் தானே, எனக்கு இதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு தனி நபராகவே இருந்தால் கூட, நானே ஓனர், நானே ஒரு மேனேஜர், நானே ஒரு எக்ஸிக்யூட்டிவ், நானே ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்னு நமக்கே பல எல்லா கம்பெனிக்கும் இந்த ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமர் வராங்க, அந்த கஸ்டமருக்கு நம்ம கொட்டேஷன் கொடுக்கணும். எனி இண்டஸ்ட்ரி, அது ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம், கொட்டேஷன் கொடுக்கணும், ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணணும், அந்த நம்ம அவங்க கேட்ட விஷயத்த கொடுக்கணும், அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணி ரிவ்யூ வாங்கணும். இந்த ப்ராசஸ் வந்து எல்லா கம்பெனிக்குமே சேம் தான். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரிவ்யூ சிஸ்டம் கண்டிப்பாக வேணும். இதை தான் நாங்கள் எல்லா மேடைகள்லையும் எல்லா வாய்ப்புகள்லையும் சொல்லி பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட ஹேபிட்ஸில் ஒர்க் பண்ணி ஒரு டைக்கூன் தொழில் ஆரம்பித்தாலே அவங்க சக்தி வாய்ந்த தொழிலதிபராக ஒரு டைக்கூனாக மாறணும். டைக்கூன்னா சக்ஸஸ்ஃபுல், பவர்ஃபுல் அண்ட் ரிச், இந்த 3 காம்பினேஷன்லையும் அவங்க வரணும். பிஸ்னஸில் லாபம் நஷ்டம்லாம் சகஜம், இந்த வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடாது. லாபம் மட்டுமே உண்டு. அந்த லாபம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த தேடல், அந்த கிளாரிட்டி, அந்த பிளானிங், இது எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர்டாக அவங்களுக்கு போட்டு கொடுத்து இந்த ஹேபிட்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் டைக்கூன் கம்யூனிட்டியை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எந்த ஏரியாவில் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருந்தாலும் அவங்கள எங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, பிஸ்னஸில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல்,
ஃபண்டமெண்டல் முடிச்சக்கப்புறம் தான் growth ஸ்டேஜை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் ஸ்கேலபிள். ஒரு சிலவங்க எடுத்ததுமே என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, ஸ்கேலபிள் பற்றி யோசிக்காங்க. ஸ்கேல் பண்ணணும், நான் இதை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், பல நாடுகள் கொண்டு போகணும். ரைட்டு, நான் என்னைக்கு கொண்டு போகணுன்ற விஷன் இருக்கணுமே தவிர ஃபண்டமெண்டலாக நம்ம ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டோமா, நம்ம கம்பெனிக்கு தேவையான செக்லிஸ்ட், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லை, அந்த பாடம் லெசன் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெசன் 1ல் நம்ம எல்லா சாப்டரையும் கவர் பண்ணியிருக்கோமா, லெசன் 2ல் நம்ம எல்லா சாப்டரையும் கவர் பண்ணியிருக்கோமா, அப்படி நம்ம போகும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும்போது படித்து பாஸ் ஆகி வெளியில் வந்தோமோ, அது மாதிரி ஒவ்வொரு லெசனையும் ஒவ்வொரு சாப்டரையும் நம்மளால் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி அடுத்த ப்ராசஸ் போக முடியும். ஸோ தட் நம்மளோட வளர்ச்சி வந்து டே பை டே கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அகெயின் பி 1% பெட்டர் எவ்ரிடே. இது பிஸ்னஸ் ஓனருக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. கரியர் கேப்பில் இருக்க பெண்கள் அவங்களோட கரியரை ரீஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சு அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவங்களுக்கான கோலையும் ஃப்யூச்சரில் செட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். 2030 டைகூன் டேலண்டோ கண்டிப்பாக பல நாடுகளில் இதே ப்ராசஸை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எங்களோட கோல் இந்த வருஷம் 2026 1008 பெண்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறத ஒரு கோலாக செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற 138 பெண்கள் யாருமே இப்போ வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஒரு விஷயம் என்ன நல்லா பண்ணுவோம்னா, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவோம். ஒரே விஷயத்த ரிப்பீட்டாக பண்ணுவோம். டியூஸ்டேவா ஓரியன்டேஷனா, டியூஸ்டே எவ்ரி வீக். வெனஸ்டேவா ட்ரைனிங்கா, வெனஸ்டே எவ்ரி வீக் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸடாக ஒரே டைமை ஒரே விஷயத்துக்கு கொடுத்து, அதே மாதிரி இங்கே இன்டர்னல் டீம் மீட்டிங்காக டைகூன் டேலண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த வாரம் என்ன பண்ணணுன்ற ரிவ்யூ மீட்டிங்கை எவ்ரி வீக் ஃப்ரைடே கன்சிஸ்டண்ட்டாக ஆஃப்டர்நூன் 2:30 இந்த மாதிரி எங்களோட ஷெடியூல்ஸ் வந்து ஃபிக்ஸடாக வச்சு ஒரு பிஸ்னஸ் ஓனர், ஒரு தனி நபர் அவங்களோட டே டு டே ரொட்டீனை 9 to 10 என்ன பண்ணுறோம், 10 to 11 என்ன பண்ணுறோம், 11 to 12 என்ன பண்ணுறோன்னு ஈச் அண்ட் எவ்ரி 1 hour டாக்குமெண்ட் பண்ணி, நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது என்ன இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு அதை பெருசாவோ பெருமூச்சு விடுறதோ தேவை கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வாழ்விலோட கலந்தது தான் இது எல்லாமே. நம்ம தொழில் ஆரம்பித்தாலே கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனில் நம்ம பெருசாக வரணுன்ற லட்சியம் இருந்தால் மட்டும்தான் தொழிலே ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பித்த தொழிலில் நாம் ஏன் சக்ஸஸ் ஆகாமல், நம்ம நினச்ச இலக்கை அடையாமல் எங்கே லேக் ஆகுது? ஸோ இது எல்லாமே ஹேபிட்ஸில் உண்டு. நாம் யாரு, நம்மளோட கோல் என்ன, எல்லாருக்குமே கோல் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே தேவைன்னு ஒன்று இருக்குது, நம்ம வாழ்கிறதுக்கு நீடுன்னு ஒன்று இருக்குது. அந்த நீடை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காவது நம்ம பண்ணுறோமா, அதை கரெக்டாக பண்ணுறோமா? ஆசை இல்லாத மனுஷங்களை பற்றி நான் இங்கே பேசலை. எல்லாருமே கனவு வச்சுக்கோங்கன்றதை பற்றி நான் பேசலை. கனவு வச்சுக்கவங்க அந்த கனவை அடையிறதுக்கு என்ன தப்பு பண்ணுறோம், ஏன் அடைய முடியல, இதை மட்டும் தான் இங்கே நான் கேள்வியாக இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நான் கேட்டு தான் என்னோட கனவு, என்னோட ஆசை, நான் சின்ன வயசுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும், பெருசாகணும், நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸ் பல பேரால் பாராட்டப்படணும். கண்டிப்பாக ஒரு புகழுக்கு எங்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு சொசைட்டியில் கிடைக்கிற அங்கீகாரம், நம்மளுக்கான ரெகக்னேஷன், இதெல்லாமே நம்மளை இன்னும் மோட்டிவேட் பண்ணுது, அதை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னியில் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ரொம்ப அக்கறையுடனும் ஆர்வமுடனும் இந்த ப்ராசஸை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம 1 yearல என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஒவ்வொரு நாளும் பண்ணணும், 1 hourக்கு பண்ணணும். எங்களோட கம்யூனிட்டி பீப்புளுக்கு நாங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு விஷயத்த உங்களோட 1 hour வேல்யூ பண்ணுங்க. நாங்கள் இதை சொல்லி கொடுத்து எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் பல பெண்கள் வீட்டில் நைட்டி போடுறது கம்மி பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க, விட்டுருக்காங்க. நான் இனிமேல் நைட்டி போட மாட்டேன் வீட்டில், இந்த ஹேபிட்டை கையில் எடுத்துருக்காங்க. அவங்க வேலைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அவங்க வீட்டில் உட்காந்துக்கும் போது ஒரு வெல் ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டிலேருந்து யாராவது வந்தால் கூட, இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட, ஓகே இவங்க வேலையில் இருக்காங்கன்னா இவங்களை மதிப்பாங்க. அந்த மதிக்கிறதை விட அவங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரிமோட் அசிஸ்டன்ட் கம்யூனிட்டி பீப்புளுக்கு நாங்கள் ஹேபிட்ஸும் சொல்லி கொடுத்து அவங்க இதெல்லாம் ஃபாலோ, செல்ஃப் க்ரூமிங் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது நாட் ஓன்லி ஸ்கில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கிடையாது. நாங்கள் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டன்ட் எடுத்து கொடுக்குறோன்னா இன்னொரு கம்பெனிக்கு இன்னொரு அக்கௌண்டன்ட் எடுத்து கொடுக்கும்போது இவங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க, இது எப்படி யூஸ் பண்ணணும், இந்த செக்மெண்ட் எப்படி பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே அவங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. பெரிய இலக்கோட, ரொம்ப பெரிய விஷனோட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரிமோட் அசிஸ்டன்ட் கம்யூனிட்டி அண்ட் பிஸ்னஸ் டைகூன் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி மூலமாக ஒரு 1 லட்சம் தொழிலதிபர்களை டைகூன்களாக உருவாக்குற பணியை நாங்கள் ஆர்வமுடனும் அக்கறையுடனும் ரிமோட் அசிஸ்டன்ட் கம்யூனிட்டி மூலமாக செயல்படுத்திட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் பொறுமை என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் எல்லாருமே தொழில்
பண்ற எல்லாருமே உங்க வாழ்க்கையில டைக்கூனா நீங்க வளரணும், ஒரு டைக்கூனா வளர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த தொழிலதிபராக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.